படம் சூப்பராக அருமையாக இருந்தது. ஏன்னா புதுமுகத்தை அனைத்து பேருக்குமே டைரக்டர் வந்து எல்லாத்துக்குமே அவங்க கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சாங்குமே சூப்பராக இருக்குது. அது படம் போர் இல்லாமல் கரெக்டாக போயிட்டுருக்கு. லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப அளந்துட்டேன். அது இல்லாமல் நானும் இந்த ஒரு சாங் பண்ணியிருக்கேன். டைரக்டர் அனைத்து பேத்துக்குமே நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். கடவுளும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். செல்லமடா நீ எனக்கு வந்து படம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கடுகளவு கூட போர் இல்லாம நல்லா போச்சு. அப்புறம் இதுல நடிச்சவங்க பூரா புதுமுகம்தான். அவங்க கேரக்டரை அவ்வளோ அழகா நல்லா செஞ்சிருக்காங்க. அப்புறம் ஸ்கிரிப்டும் அப்படிதான். கதை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் லாஸ்ட்ல எங்களையே அழுக வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு கதை சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. எங்களுக்கெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு டேலண்டான ஒரு பிக்சரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இது நல்லா படம் எல்லாரும் பார்க்கறதுக்கு போர் இல்லாம போகும். இன்னும் நிறைய பேர் வந்து இதை நல்லா பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. ரசிக்கிற அளவுக்கு படம் நல்லா அமைஞ்சிருக்கு. சொல்ல வர்றதுன்னா, அதாவது இதுல வந்து நல்லா அவங்க சீக்ரெட்டான விஷயத்த மறைச்சு அதை கடைசியா அதை ஓப்பன் பண்ணும்போது அது நல்லா அவ்வளோ அழகா அமைஞ்சிருச்சு. இது வந்து மற்றவங்க எல்லாம் வந்து இந்த கதை கடைசியில வந்து எல்லாத்தையும் அழுக வச்சிருச்சு. அந்த அளவுக்கு படம் வந்து ஸ்கிரிப்ட் பிடிச்சிருச்சு. சனங்க மனசுல வந்து நல்லா பதிஞ்சிருச்சு. அதனால இது படம் சூப்பரா இருக்கு. படம் வந்து எக்ஸலண்டா முடிச்சிருக்காங்க. அதாவது த்ரூ அண்ட் த்ரூ என்னன்னு கெஸ் அடிக்க முடியல. நல்லா கிரியேட்டிவ். அதான் ஏன்னா எல்லாம் கெஸ் அடிச்சு கதை பண்ணா இட்ஸ் நாட் கிரியேட்டிவ். வண்டர்ஃபுல். அண்ட் டைட்டில் வந்து பார்த்தா நமக்கு வேற அர்த்தம் தோணுச்சு. செல்லமடி நீ எனக்குன்னா லவ் ஸ்டோரி ஒன்று இருந்துச்சு. பட் இந்த செல்லமடி நீ எனக்கு அம்மா வந்து பிள்ளை மேலே பாசன்றது வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க டைட்டில். அண்ட் ஓவரால் அந்த மதர் கேரக்டர் வந்து சஃபரிங்கோடயே இருந்து தியாகியா ஒரு பிள்ளை மேலே பாசத்தோட தியாகியா இருந்திருக்காங்கன்னு ரொம்ப டச்சிங் சென்டிமெண்டல் வேல்யூ. ஸோ அதே மாதிரி குத்துப்பாட்டும் அதுக்கேற்ற மாதிரி சிலவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் மியூசிக் எக்ஸல். தாஜ் நூர் நினைக்கிற மியூசிக் டைரக்டர் இஸ் டன் அ குட் ஜாப், நோ டவுட். டைரக்டர் இஸ் டன் ஹிஸ் பார்ட் வெரி வெல். கரெக்டாக கொண்டு போயிருக்காரு. ஃபினிஷிங் வாஸ் எக்ஸலன்ட். ஸோ இந்த மூவி ஆக்சுவலாக ஜெயிக்கணும். ஏன்னா கான்செப்ட் இஸ் குட். ஒரு வல்காரிட்டி இல்லை. ஒரு வேற பாலிட்டிக்ஸ் சொல்லி அசிங்கப்படுற பாலிட்டிக்ஸ் தான் ஆரம்பிச்சாங்க செய்கிற டைப்பு. பட் பாலிட்டிக்ஸ் இல்லாமல் அசிங்கப்படுறாமல் the job is done very well. The whole team has done. I wish the whole team all the best. படம் சூப்பராக இருக்குங்க. செல்லமடா நீ எனக்கு அப்படிங்கிற டைட்டில் வந்து எதனால் வச்சாங்கன்னா, ஹீரோயின் எல்லா படத்துலையும் ஹீரோ தான் ஹீரோயினை வெரைட்டி காதல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் ஹீரோயின் வந்து ஹீரோ ரொம்ப வெரைட்டி காதல் பண்ணுறதுனால செல்லமடா நீ எனக்குன்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. இதில் பெரும்பாலும் புதுமுகங்கள் தான் நடிச்சிருக்காங்க. போஸ் வெங்கட் பண்ணியிருக்காரு, ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு அம்மாவும் அத்தையாவும் வர கேரக்டர் நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் எனக்கு தெரியல. மற்றபடி எல்லாமே புதுமுகம் தான். புதுமுகம் இருந்தாலும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சாங் அருமையாக இருக்குது. சாங் வந்து சூப்பராக இருக்குது. டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோ நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு. சாங் ஒரு 3-4 சாங்குமே அற்புதமாக இருக்குது. இதில் வந்து ஆபாசமான இது எதுவும் இல்லை, ஆக்ரோஷமான சண்டை இல்லை. ஃபைட்டில் நார்மலாக நல்லா இருக்குது. என்னன்னா ஹீரோ வந்து அம்மாவை வந்து பிடிக்காது. அது ஏதோ ஒரு தப்பான கான்செப்டில் அவர் ஆரம்பத்துலேருந்து அம்மானு கூப்பிட மாட்டார். கடைசியாக வந்து அம்மா பண்ண தியாகத்தை தெரிஞ்சு இவன் சின்ன பையனாக இருக்கும்போது கீழே விழுந்து கண்ணு போயிடுது. அப்போ வந்து டாக்டர்கிட்ட அந்த அம்மா கதறுது, என் கண்ணை எடுத்தாவது நீங்கள் வச்சு என் பையனை காப்பாற்றுங்க அப்படி சொல்லும்போதெல்லாம் அதனால் சென்டிமெண்ட்டாக அது நானே கண்காளிக்கிட்டேன். அது தெரிஞ்சு அதுக்கப்புறம் போய் அம்மாவை போய் அம்மானு கூப்பிடும்போது அந்த அம்மா இறந்துருக்குறாங்க. படம் டோட்டலாக மொத்தத்தில் வந்து குடும்ப கதையாக இருக்குது, காதல் கதையாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு விரசம் இல்லாமல் குடும்பத்தோடு பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது, சாங் நல்லா இருக்குது. பெரும்பாலும் புதுமுகங்கள் பண்ணிக்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கு. நல்லா இருக்கு. நாங்கள் தேட்டருக்கு வந்தோம். இங்கே செல்லமடா நீ எனக்கு அப்படின்ற படம் பார்த்தோம். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு அம்மா பையனோட, ஏன்னா இப்போ வந்து பசங்க எல்லாம் வந்து அவங்கவுங்க பேசுறதுக்கு கூட டைம் இல்லை. எல்லாம் உங்களுக்கே தெரியும், செல்ஃபோனு அது இதுன்னு இருக்காங்க.
இப்போ அம்மா பையனோட சென்டிமெண்ட் படம் நல்லா இருக்கு உண்மையிலேயே. இது எப்படி நம்ம பேசினாதான் ஒரு அம்மா கிட்டயோ இல்லை அப்பா கிட்டயோ பேசினா மட்டும்தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஃபீல் வந்து இந்த படம் இப்போதைக்கு ஜெனரேஷனுக்கு இது தேவையான படம். சூப்பராக இருக்கு சார். தேங்க்யூ சார். மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு சார். டான்ஸு நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு சென்டிமெண்ட் படம் சார். நிறைய புதுமுகங்களா இருக்காங்க படத்துல பார்க்க எப்படி இருக்கு? ஆமாம் நல்லா இருக்கு. டான்ஸும் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு டி ரஞ்சன் ஒரு சின்னவராக ஒருத்தர் காட்டியிருக்காங்க. அது நல்லா இருந்தது. ஸோ படம் நல்லா இருக்கு சார். தேங்க்யூ சார் படம் எப்படி சார்? நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு நல்லா காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் எமோஷ்னலாக செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா பாசத்தை காட்டுற மாதிரி ஹீரோவுக்கு நல்ல ஒரு இது பண்ணியிருக்காரு. ஹீரோவும் வந்து நல்லா கடைசி சோக சீனை வந்து அருமையாக பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குது. என்ன சார் பிடிச்சது படத்துல உங்களுக்கு ரொம்ப? உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்துல ரொம்ப? படத்தில் பிடிச்சது காமெடி இந்த பொலிட்டிஷியன்ஸ் பண்ணுறதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ சும்மா கட்சி ஆரம்பிச்சுட்டு பணம் எல்லா இடத்துலையும் மிரட்டி பணம் வாங்குறது அதான். ஸோ அந்த சீனை வந்து அவர் இது பண்ணி வந்து ஹீரோ வந்து இது அட்டாக் பண்ணி இது பண்ணது நல்லா இருக்கு. டிஆர் மாதிரி மினி வெர்ஷன் காட்டிருக்காங்க அதே பேர். அவர் நம்ம நண்பர் தான், தெரியும், நிறைய இதில் பார்த்துருக்கோம். ஸோ அவரும் உள்ள நடிச்சிருக்காரு. பரவாயில்ல. மியூசிக்லாம் சார்? மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் அண்ட் கேமரா எக்ஸலண்ட். ஓகே, தேங்க்யூ.